லெஃப்ட் ஹேண்ட் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது நீசபங்க ராஜயோகத்தை பொறுத்தப்பட்டலைங்க, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலாம் சொல்லியிருந்தோம். நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு கிரகம் நீசம் பெற்று இருந்து அங்கு உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அது நீசபங்க ராஜயோகங்க. இல்லைன்னா ஆட்சி பெற்று ஒரு கிரகம் இருந்து அங்கு நீசம் பெற்ற கிரகம் இருந்தால் அது நீசபங்க ராஜயோகம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இப்போ இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸில் கூட, அதை கொஞ்சம் குழப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல வர்றது. அதையும் சொல்லிட்டு சுக்கிரனும் புதனும் ஒரு நீசபங்க ராஜயோகங்கிறது ஒரு லக்னத்துக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓ, நீசபங்க ராஜயோகம் அமையுது இருந்தாலும் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி வரணும் இல்லைங்க. இப்போ ஒரு லக்னத்தை எடுத்துக்கிறோம், அந்த லக்னத்துக்கு ஆகாதவர்களாக இருந்தால் அது எந்த அளவுக்கு பலன்களை கொடுக்கும்? பெரிய பலன்கள் வராதில்ல. அதனால இந்த லக்னத்துக்கு அந்த கிரகங்கள் நீசபங்க ராஜயோகம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். விருச்சிக லக்னமாகி 9இல் சந்திரன் ஆட்சி பெற்று செவ்வாய் நீசம் பெறுவது ஒரு அம்சமான அமைப்பு அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு லக்னத்துக்கு மற்ற கிரகங்கள் போட்டு அதை ஆகாத கிரகங்களாக இருந்து அவர்கள் நீசபங்க ராஜயோகம் அடைந்து இருக்கும் இடத்தை பார்க்க வேண்டும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது லக்னத்துக்கு ஆகிறவங்க நல்லவங்க நீசபங்க அடைஞ்சா நல்லதுன்னு நான் சொன்னேன். அதே சமயம் ஆகாத கிரகங்கள் நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு நல்லது நடக்காது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நல்லது நடக்கணும்னா எந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தால் நல்லா, இது ரொம்ப முக்கியம். இதுதான் சயின்ஸு. அது அப்படி இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதே சமயம் இன்னொன்று சொல்லிடுறேன். ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருக்கு அப்படின்னா அவர் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் பலமாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக அது நீசபங்க ராஜயோகம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதை நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. நீ ஒரு கிரகம் சிம்ம லக்னம், லக்னத்துக்கு 3இல் சனி உச்சம், மகரத்தில் குரு என்றால் அது நீசபங்க ராஜயோகம் கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். இது நீசபங்க ராஜயோகமே கிடையாது. அந்த கிரகம் உச்சமடைந்து இருப்பதால் அதன் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் வலுவாக, அதாவது பலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுல இதுக்கு நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த கிரகம் வலுவா இருக்கு, அதனுடைய ஆதிபத்தியம் நல்லா இருக்கும். அது வக்ரமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அது வக்ரமடையாமல் இருந்திருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். அது லக்னத்தை பொறுத்து மாறும், அவ்வளவுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் போட்டு குழப்பிடிங்கன்னா உங்களுக்கு விடையே கிடைக்காதப்போ. விடை கிடைக்கணும்னா ஒரே லைனில் போயிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போய்க்க முடியும், அடுத்ததை நம்ம புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இப்போது சுக்கிரன் புதனை பொறுத்த மட்டும் இல்லைங்க, ஒன்னோட ஒன்று சேர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது சிம்ம லக்னத்திற்கு அவங்க சேர்ந்துருந்தா எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக அவங்க கேட்டிருந்த கேள்விக்கும் நான் விளக்கம் தரேன். சிம்ம லக்னம் ஆகி சனி உச்சம் அடைஞ்சிருக்காரு, குரு வக்ரம். அவருக்கு ஏற்கனவே ஒரு தடவை விளக்கம் கொடுத்துருந்தேன். ஆனால் அவங்க நீசபங்கம்னு சொன்னதுனால இதை நான் சேர்த்து அதுக்குண்டான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் பாருங்க. அப்படி அதனுடைய திசைகளும் வந்துச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப டாப்பாக இருக்கும், பெரிய ஆளாயிடுவாங்க நேரங்களில். அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதில் டவுட் இருந்தால் சொல்லுங்க, நான் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்க, நான் போட்டிருக்கிறது சிம்ம லக்னங்க. லக்னத்தில் சூரியன் அவங்க சொல்லியிருந்தாங்க. லக்னத்தில் சூரியன் இப்போ 3இல் சனி இருக்குதுங்க. இவங்களுக்கு ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அவங்க இந்த சனி இங்கே இருக்கும்போது இந்த குரு திசை எப்படி இருக்கும், நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு ஏற்கனவே அதை சொல்லியிருந்தாங்க. அது நீசபங்க ராஜயோகம் கிடையாது. சனி கூட இங்கே சூரியன் இருந்தால் அது நீசபங்க ராஜயோகம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இங்கே குரு கூட செவ்வாய் இருந்தால் அது நீசபங்க ராஜயோகம். ஏனென்றால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், செவ்வாய் உச்சம் அடைவார், அங்கு குரு இருந்தால் நீசபங்க ராஜயோகம். சனி இங்கே இருந்தார் அப்படின்னா அது நீசபங்கம். சனி இங்கே உச்சமடைகிறது நீசபங்க ராஜயோகம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா குரு அது பலமாக இருக்கும். அதாவது சனி உச்சம் அடைஞ்சதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோக்களில், இந்த சனி உச்சம் அடைந்தால் இந்த வீட்டில் இருக்கும் கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும். இந்த சனியினுடைய வீட்டில் இருக்கும் கிரகங்கள் நல்ல யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருந்தேன். அப்படி இருக்க இப்போ அவங்க கேட்டிருக்கிறது, இந்த குரு திசை எப்படி நல்லது பண்ணணும்னா பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 குடையவர், 6 7 8 குடையவர், 5 8 குடையவரான குரு 8 குடையவர் 6இல் வருவது, 8 குடையவர் 6இல் வரும்போது விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். அதே சமயம் கொடுக்கணும்னா எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்கு உண்டான சனியும் உச்சம் அடைஞ்சிருக்காரு.
அப்படிங்கிறப்ப இந்த குரு திசை நல்லா. ஏங்க அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன தெரியுங்களா? இந்த லக்னத்துக்கு சனி ஆகாதவங்க. இந்த பாயிண்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்டாங்க, நான் என்ன அதுக்கு பதில் சொல்கிறேன்னு பாருங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த லக்னத்துக்கு சனி ஆகாதவர் தானேங்க, அந்த சனி ஆகாதவர் வீட்டில் போய் குரு உட்கார்ந்துருக்காருங்க. இப்போ இவர் நன்மையை செய்வாரா, நன்மை குறையுமா? அதான் அவங்களுடைய கேள்வி. நன்மை குறையுமா? நன்மை குறையாது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவங்க கேட்டதுல, நன்மை குறையும் தான். ஏன்னா 6 7 குடைவராக வர்றதுனால, கெட்டவராக வர்றதுனால அந்த இடத்துல போய் உட்காரும் போது நன்மைகளை செய்வாங்கன்னா, செய்ய முடியாததுனால திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு 8 குடைவராகி 6ல் அமர்கிறார். இப்படிதான் வரும். 8 குடைவராகி 6ல் அமர்கிறார். அப்போ 6 குடைவர் 8லயோ, 8 குடைவர் 12லயோ, 12 குடைவர் 6லயோ இருப்பது யோகம்னு சொல்ற மாதிரி, 8 குடைவர் 6 இருப்பது நல்ல சிறப்பான யோகம். அதுவும் ஒண்ணு. இந்த வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இன்னொன்று அவருக்கு இடலையே நல்ல இடத்துல இருக்கிறாரு. லக்னத்துக்கு 3ல் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அவர் ஏதோ யோகத்தை கொடுத்து தனக்கு ஆகணும் இந்த லக்னத்துக்கு. அப்படிங்கிறப்போ இந்த குரு திசை நல்லா இருக்கும். இதுதாங்க கணக்கு. 8 குடைவர் 6லிருந்து நல்ல பலன்களை கொடுப்பார். பயப்பட வேண்டியதே இல்லை. குரு திசையில் குரு புத்தி முடிஞ்சு, குரு திசையில் சனி புத்தி முடிஞ்சு, குரு திசை புதன் புத்தி மட்டும்தான் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. புதன் புத்தி சரியில்லைன்னு ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பொதுவாகவே ஓரளவுக்கு நன்மைகள் தான் செய்யும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவங்க சனி உச்சம் அடைஞ்சிருக்காரு, குரு வக்ரம், நீசபங்க ராஜயோகம்ங்கிறாங்க. நீசத்துக்கு பங்கம் வந்திருக்கு, சனி உச்சம் அடைஞ்சிருக்காரு, அதனால ராஜயோகம். அப்படி கிடையாது. குருவோட செவ்வாய் இங்கே உச்சம் அடைஞ்சிருந்தா தான் நீசபங்க ராஜயோகம். சனி இங்கே உச்சம் அடைஞ்சிருந்தா இந்த குரு வலுவா இருக்காருன்னு அர்த்தம். அவ்வளவுதான் எடுத்துக்க முடியும் இந்த இடத்துல. மற்றபடி வேற எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் விபரீத ராஜயோகத்தை நான் எதுக்கு சொன்னேன்னா, 8 குடைவர் 6ல் அமர்வது நல்ல யோகத்தை கொடுக்கும். 6 குடைவர் 3ல் அமர்ந்திருக்கிறார், அதையும் பார்க்கணும். அதனால இந்த சனி வீட்டில் இருக்கிற குரு யோகத்தை கொடுப்பார், திடீர் யோகத்தை கொடுப்பாருன்னு தான் எடுத்து. இதுதான் சயின்ஸும் கூட. இப்போ நம்ம அடுத்தது நான் சொல்றேன் பாருங்க. இந்த லக்னத்திற்கு நம்ம முக்கியமா பார்க்க வந்தது சுக்கிரன் புதன்ங்க. இந்த லக்னத்துக்கு சுத்தமா ஆகாதவங்க யாருங்க? 1 2 இந்த 3 4 5 6 7 8 9 10 3 10 கூடிய சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு சுத்தமா ஆகாதவங்க. இந்த சுக்கிரன் போய் 8ல் மறைஞ்சு இங்க இருக்காருங்க. 1 2 3 4 5 6 7 8ல் மறைஞ்சிட்டாருங்க. 8ல் மறைந்து உச்சம் அடைகிறார். 8ல் மறைந்து உச்சம் அடைஞ்சு அங்கே புதன் நீசம் அடைகிறார். இந்த நீசம் பெற்ற புதனுக்கு இந்த சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய பலம் கிடைச்சு அவர் நீசபங்க ராஜயோகத்தை அடைகிறார். ஆக மொத்தத்தில் யார் அடைகிறார் இந்த இடத்துல? புதன்னா இங்க யாருங்க? 2 11 கூடிய நம்ம பேசுவோமே அடிக்கடி, தனஸ்தானம் லாபஸ்தானம். இந்த தனஸ்தானம் லாபஸ்தானமாக குரு, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுற கேட்டுக்கோங்க. தனஸ்தான லாபஸ்தானமாக ஒரே அதிபர் வந்து, ஒரே கிரகம் வந்து அவர் அங்கே உட்கார்ந்துருக்கார். அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுக்கு இது நல்ல பலன்களை இது வழங்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது இன்னொரு முக்கியமான சொல்றோம், புதனுக்கு சூரியன் நட்பு. சூரியனுக்கு புதன் நட்பு கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். புதனுக்கு சூரியன் நட்பு, சூரியனுக்கு புதன் நட்பு கிடையாது. இவர் முடிஞ்ச வரைக்கும் கெடுக்க பார்ப்பார். கரெக்டுங்களா? இப்போ 2 11 இடத்தை இவர் வாங்கியிருக்காரு. இருந்தாலும் திருப்பியும் சொல்லிடுறேன், புதனுக்கு சூரியனை பிடிக்கும், சூரியனுக்கு புதனை பிடிக்காது. புதனுக்கு சூரியன் வந்து அதிநட்பா கருதார். புதன் வந்து சூரியனை அதிர்ப்பு. ஆனா சூரியன் புதன் அந்த அளவுக்கு நட்புன்னு சொல்றது இல்லை. செவ்வாய் அளவுக்கு அவரை ஏத்துக்கிறது இல்லை புதன். அதனால மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் போது கெடுதல் பண்ணிடுவார். யாருங்க? இந்த சூரியனே. அதனால யாரு மற்ற கிரகங்கள்லாம் யாருங்க? செவ்வாய் குருவோட சப்போர்ட் எல்லாம் சூரியனுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா புதனுக்கு கெடுதல் கொடுத்துருவார். அவ்வளவுதான். அப்படி வரும் பொழுது இந்த புதனாய் 2 11 குடையவனாய் இந்த 3 10 குடைய மொத்தத்துக்கு ஆகாதவர் இந்த லக்னத்துக்கு கெட்டவர்னு நம்ம சொல்லுவோம். இந்த லக்னத்துக்கு சுத்தமா ஆகாதவர் யாருன்னா சனி கூட கிடையாதுங்க, சுக்கிரன் தான் இவருக்கு ஆகாதவர். அப்படி இருக்க இவர் போய் 8ல் அழகு போல மறைஞ்சிட்டார். யாரு? சுக்கிரன் மறைஞ்சு உச்சமடைத்தார். அதாவது ஓடி ஒளிஞ்சு சேஃப்டி ஆகிட்டார். அப்படிதான் சொல்லணும். ப்ராக்டிக்கலா பேசும்போது ஓடி ஒளிஞ்சிட்டாரு, ஆனால் சேஃப்டி ஆகிட்டார். அப்படி இருக்க இந்த புதனு போய் அவரோட சேஃப்டி ஆகிட்டாரு. இன்னொன்று புதனுக்கு சுக்கிரன் அதிநட்பு, சுக்கிரனுக்கு புதன் அதிநட்பு. அப்படி இருக்க அவரும் நல்ல பலத்தோட இருக்காரு. இந்த லக்னத்திற்கு பயந்துகிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. அவர் ஏன்னா இருக்கிற இடம் அந்த மாதிரி.
அம்சமான இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். அப்படிங்கிறப்ப அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வரும்பொழுது இந்த சுக்கிர திசையோ புதன் திசையோ வரும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்க. இதுதாங்க நீசபங்க ராஜயோகத்தில் ஏற்கனவே சொன்ன விருச்சிக லக்கணத்திற்கு 9 சந்திரனும் செவ்வாயும் இருந்து சந்திரன் ஆட்சி பெற்று செவ்வாய் நீசம் பெறுவது போல இந்த சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரனும் புதனும் இங்கே இருந்து சுக்கிரன் உச்சமடைஞ்சு புதன் நீசம் அடைஞ்சு இந்த நீசத்துக்கு பங்கம் வருவது மிகப்பெரிய யோகம். அதுலயும் சுக்கிர திசை புதன் திசைலாம் வரும்போது அள்ளி கொடுத்துரும். அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். என் ஜாதகத்திலே சுக்கிரன் புதன் அப்படித்தாங்க இருக்கு, எனக்கு ஒன்றும் வரல அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த சுக்கிரன் புதனை ஏதோ ஒரு வகையில் குருவோ செவ்வாயோ பாத்திரக்கூடாது, ராகுவோ சம்மந்தப்படக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சுக்கிரனும் புதனும் தனிச்சு யாரும் பார்க்காம ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கணும். அந்த சுக்கிரனும் புதனை யாரும் பார்க்காம இருந்துட்டாலே அவங்க பெரிய யோகாங்க. அதிலையும் இந்த சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரனும் புதனும் 8ல் இருந்து நீசபங்கம் பெற்று இவங்களை யாரும் பார்க்காம இருக்காங்களா? இந்த பாயிண்ட் தான் நான் சொல்றேன். இந்த பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திருப்பியும் சொல்லிடுறேன், சுக்கிரனும் புதனும் எந்த லக்னத்துக்கு எங்கே வேணாலும் யாரும் பார்க்காம இருந்துட்டாங்க, ஆனால் நல்ல யோகம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயம் இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர்களாகி இந்த லக்னத்தையும் லக்னத்துக்கும் நல்லவங்களாகி அதாவது கெடுதல் பண்ணாமல் இவங்களும் நல்லவங்களா மாறி இவங்க யோகத்தையும் கொடுக்குற மாதிரி அமைஞ்சு இந்த சுக்கிரனையும் புதனையும் செவ்வாயோ ராகுவோ வேற யார் பாவக்கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்துட்டா, சூரியனுடைய பார்வை இல்லாமல் இருந்துட்டா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். இதுக்காக தான் நான் ஒரு தனி வீடியோவாகவே நான் இது போட்டிருக்கேன். இந்த சுக்கிரனும் புதனும் சிம்ம லக்னத்திற்கு 8. அதே சமயம் திருப்பியும் சொல்லிடுறேன், சுக்கிரன் புதன் வேற எங்கே இருந்தாலும் சரி, சுக்கிரன் புதன் மட்டும் இருக்கணும், வேற எந்த கிரகனுடைய பார்வையே இருக்கக்கூடாது, இணைவு இல்லாமல் இருந்தாலே அவங்க நல்ல யோகத்தை கொடுத்துருவாங்க. அந்த லக்னத்துக்கு இந்த இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாங்க. அதாவது என்னென்ன இடத்துக்கு என்னென்ன சொல்கிறனோ அதெல்லாம் சேர்த்து டபுளாக கொடுப்பாங்க. என்னங்க சிம்ம லக்னத்துக்கு ஆகாதவர்னு சொல்கிறீங்க, இப்படி பண்ணுறீங்கன்னா அது 8ல் இருந்து அமைச்சு பண்ணுறாங்கல்ல, அதுதானே சயின்ஸு. சயின்ஸுங்கிறது இப்படி சுற்றி சுற்றி தானே வரும். அப்படிங்கிறப்போ இந்த அமைப்பு வம்சமான பலனை கொடுக்குங்க. சரிங்க, அங்கே இல்லாமல் இங்கே இருக்கிறாங்கங்க, சுக்கிரன் நீசம்ங்க, புதன் உச்சம்ங்க. இதை விட இதான் சொல்றேன், இது ரெண்டாம் இடத்துல 2ஆம் அதிபதி இருந்தாலுங்க அது சுக்கிரன் இந்த இடத்துல வலுவாகும் போது இந்த லக்னத்துக்கு பிடிக்காது. அதாவது பிடிக்காதுன்னா அந்த யோகங்களை கொடுக்க விடாது, இந்த இடத்துக்கு போகும்போது கொடுக்கும். இதுதான் அந்த அமைப்பு. இதை நம்ம மேலே பார்த்துக்கிட்டாலே போதும், நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இந்த அமைப்புகள் வரணும். ஸோ நீசபங்க ராஜயோகங்கிறது இதுதாங்க. உச்சம் பெற்ற கிரகத்தோடு நீசம் பெற்ற கிரகம் இருக்கிறது, ஆட்சி பெற்ற கிரகத்தோடு நீசம் பெற்ற கிரகத்தில் தான் நீசபங்க ராஜயோகம். இல்லையா? அவங்க அப்போதே இதுக்கு முன்னாடி சொல்லி பார்த்தீங்கன்னா குரு அக்கிரமாக இருக்காரு, சனி சொன்னாங்கன்னா குரு வலுவாக இருக்காரு, அவ்வளோதான். அதுக்காக நீசபங்க ராஜயோகம்னு எடுத்துக்க முடியாது. நீசத்துக்கு பங்கம் வந்துருச்சுங்க அப்படின்னா கூட இருக்கணும், அதுதான் கணக்கு. நாளைக்கு உங்களுக்கு அந்த சூரியன் சனி வந்தால் எப்படி வருது, செவ்வாயோட சேர்ந்தா எப்படி வருதுங்கிறது நான் இடையில சொல்கிறேன். இந்த அமைப்பு பார்த்துக்கணும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கிரகங்கள் இருந்தால் தான் அந்த யோகமும் வேலை செய்யுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அந்த யோகமும் வேலை செய்யணும்னா அந்த மாதிரி நல்ல இடத்துல இருந்தால் தான் அது நல்ல அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு நம்ம நீசபங்க ராஜயோகம் இருக்குது, எனக்கு நல்லது பண்ணலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா லக்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் கெடுதல் இருக்கும், அவ்வளவுதான். கெடுதல் ஏதோ ஒரு வகையில் இருக்கும், அதுதான் மாறி வந்துடுறது. அப்போ இந்த யோகமே கிடையாது, ஜாதகமே பொய் அப்படின்னு நம்மளால பேசிட்டு இருக்க வேண்டியதான். சயின்ஸ் ஒன்று தான், சயின்ஸை யாரும் மாற்ற முடியாது, சயின்ஸ் அதான். நம்மளுக்கு தெரியல, அவங்களுக்கு சொல்ல முடியும், அப்படிதான் வரும். இப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு இப்படி இருக்கிறது என் நீசபங்க ராஜயோகத்தில் முதல் தரமாக அமையும் அப்படிங்கிறத பேருடைய மெயின் விஷயம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்று இங்கே குரு, நேரத்தையே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், செவ்வாய் உச்சம் பெற்று இங்கே குரு நீசம் அம்சமான அது லக்னத்தை பொறுத்து மாறும். அது எப்படி என்னங்கிறது அடுத்த வீடியோ சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.